நீங்கள் அதாவது விஜய் வந்துங்க இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, அவர் இது வரைக்கும் ஆட்சியில் இருந்ததில்லை, அதிகாரத்தை கைப்பற்றியதில்லை. அதுபோல் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வருமானத்தை விட்டுட்டு வராருன்றதெல்லாம் பாசிட்டிவாக ஜனங்க பார்க்குறாங்க. இப்போ 100% பாசிட்டிவான ஆளுன்னு ஒருத்தரை காட்டுங்க, யாரையும் காட்ட முடியாது. குறையில்லாத மனிதர்களே இல்லை. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளர். நான் இப்போவும் சொல்கிறேன் ஜனங்கக்கிட்ட, 51% நல்லவர்னு ஜனங்க விஜயை வந்து ஏற்றுக்குவாங்க. விஜய் 100% தேவதூதன்னு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவரும் மனிதர் தானே. தெய்வங்களே தப்பு பண்ணுதுன்னு சொல்லும்போது மனிதர்கள் தப்பு பண்ணுறது இயற்கை. ஆனால் அது எவ்வளோ அளவுக்கு இருக்குது தப்பு வாழ்க்கையில். அவர் மக்களுக்கு துரோகம் பண்ணல, மக்களுக்கு வந்து எதுவும் கொள்ளை அடிக்கலை, மக்கள் சொத்தை, அரசு எந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணல, கனிம வளத்தை கொள்ளை அடிக்கலை, மணல் கொள்ளை அடிக்கலை, புரியுதுங்களா? மக்களுக்கு ஒதுக்குற திட்ட பணத்தெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போயிடல, சொத்து குவிச்சிக்கல, சொல்லப்போனால் வருமானத்தை விட்டுட்டு வர்றாரு. அதனால் இதெல்லாம் தான் அல்டிமேட்டாக வந்து நிற்குமே தவிர, மற்றபடி அவர் பர்சனலாக என்ன பண்ணார், அவருக்கு என்ன, அவருடைய நடவடிக்கைகள் என்ன ஆச்சு, அதெல்லாம் அவரும் மனுஷன் தானேங்க.